குற்றாலம் அருவியில் நீர் காட்டாற்று வெள்ளமாக பெருகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், தற்பொழுது அந்த இடத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்பு நலன் கருதி என்னென்ன ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க? அதாவது தென்காசி மாவட்டத்தில் வரலாறு காணாத ஒரு மழையானது பதிவான சூழ்நிலை தற்போது உள்ளது. அதாவது காலை 4:30 மணி நிலவரப்படி நேற்று காலை முதல் 1345 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த மழை பதிவு காரணமாக பல்வேறு நீர்த்தேக்கங்களான அடவி நீனார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, கடனாநதி அணை, ராமாநதி அணை ஆகிய அனைத்து அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. ராமாநதி அணையில தண்ணீரோட வரத்து அதிகரித்ததுனால அங்க ஆற்றுலையோ இதுலயோ யாரும் இறங்க வேண்டாம்னு சொல்லி ஒரு 650 அடிக்கு மேல கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கு. குற்றாலத்துல பொறுத்த வரைக்கும் குற்றாலத்துல இருக்கக்கூடிய பிரதான அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளில் நேற்றே குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் காட்டாற்று வெள்ளம் தூண்டுவதன் காரணமாக அருவி பகுதியில் உள்ள அனைத்து பாலங்களின் மேலும் தண்ணீர் செல்ல ஆரம்பித்தது. தொடர்ந்து அருவிக்கு செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதுமே நீர் மூலமாக நிரம்பி ஆறு போல காட்சியளிக்கக்கூடிய சூழ்நிலையும் நேற்று இரவு முதலே தற்போது வரை தொடர்ந்து உள்ளது.